அண்ணாமலை பிள்ளையார் சுழி போட்டதும் தனி இயக்கத்தை தொடங்கிய லதா ரஜினிகாந்த். மக்கள் மேடை என்ற பெயரில் தனி இயக்கத்தை தொடங்கியுள்ளார் லதா ரஜினிகாந்த். தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் ஒன்றிணைய அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக உழைக்க நினைக்கும் அத்தனை பேரும் மக்கள் மேடையில் இணைந்து ஒரு பெரும் மக்கள் சேவையாக, மக்கள் சக்தியாக இணைந்து இந்த மாநிலத்திற்கு பல்வேறு நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். ஒன்றாக சேர்வோம், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம். இந்த மக்கள் மேடையில் யாரெல்லாம் சேரலாம் என்றால், திறமை, உழைப்பு, மனம் இருப்பவர்கள் மக்கள் மேடையில் சேர எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மூத்த குடிமக்கள், IAS, IPS அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், தபால்காரர்கள், இராணுவ வீரர்கள் என யாராக இருந்தாலும் உங்களுக்கு அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கலாம். எங்களுடன் இணைந்து தமிழகத்திற்காகவும் தொகுதிக்காகவும் நீங்கள் பணியாற்றலாம். தொடர்பு கொள்ள 7550080515 என்ற தொலைபேசி எண்ணிலும், மக்கள் மேடை tn12@gmail.com என்ற மெயில் ஐடியிலும் தொடர்பு கொள்ளலாம். இன்று காலை அண்ணாமலை அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிலையில் லதா ரஜினிகாந்த் மக்கள் சேவைக்கான ஒரு இயக்கத்தை தொடங்கியுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவியான லதா ரஜினிகாந்த் குறித்த முழுமையான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள். பிறப்பு மார்ச் 2, 1958 அன்று சென்னையில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தார். சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாடக மற்றும் திரைப்பட கலைஞர் YG மகேந்திரன் இவருக்கு நெருங்கிய உறவினர். மேலும் பிரபல இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் இவருடைய தம்பி ரவி ராகவேந்திராவின் மகன். அனிருத்தின் பெரியம்மாதான் லதா ரஜினிகாந்த். லதா மற்றும் ரஜினிகாந்தின் திருமண கதை ஒரு சுவாரஸ்யமான சினிமா காட்சியை போன்றது. 1980களில் லதா தனது கல்லூரி பத்திரிகைக்காக நடிகர் ரஜினிகாந்தை நேர்காணல் செய்ய சென்றார். அதுதான் இவர்களின் முதல் சந்திப்பு. அந்த முதல் சந்திப்பிலேயே லதாவின் குணமும் பேசும் அழகும் ரஜினிகாந்திற்கு பிடித்து போக, நேர்காணல் முடிந்த சில நிமிடங்களிலேயே அவரிடம் தனது காதலை கூறி திருமணம் முன்மொழிவையும் வைத்தார். பெற்றோர் சம்மதத்துடன் February 26, 1981 அன்று திருப்பதியில் இவர்களது திருமணம் நடைபெற்றது. இத்தம்பதியருக்கு ஐஸ்வர்யா, சௌந்தர்யா என 2 மகள்கள் உள்ளனர். இருவருமே தமிழ் சினிமாவில் இயக்குநர்களாக முத்திரை பதித்துள்ளனர். வெறும் சூப்பர் ஸ்டார் மனைவி என்ற அடையாளத்தையும் தாண்டி லதா ரஜினிகாந்த் ஒரு சிறந்த பாடகி மற்றும் தயாரிப்பாளர் ஆவர். 1980களில் தமிழ் சினிமாவில் சில முக்கிய பாடல்களை பாடியுள்ளார். ரஜினிகாந்த் கதை, திரைக்கதை எழுதிய வள்ளி திரைப்படத்தை லதா ரஜினிகாந்த் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ ராகவேந்திரா புரொடக்ஷன்ஸ் மூலம் தயாரித்தார். 1991ஆம் ஆண்டு சென்னையில் தி ஆசிரமம் என்ற பள்ளியை தொடங்கி அதன் கல்வி குழும தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் உரிமைக்காக ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன் மற்றும் ஃபீஸ் ஃபார் சில்ட்ரன் ஆகிய தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருகிறார். சமூக நலன் மற்றும் குடிமக்கள் சார்ந்த சேவைக்காக அண்மையில் மக்கள் மேடை என்ற புதிய மக்கள் இயக்க திட்டத்தையும் இவர் தொடங்கியுள்ளார்.